காட்டில் வாழும் பறவை விலங்குகள் எல்லாம் மனிதனிடம் நேயத்தோடு துள்ளி விளையாடுகிறது. நாட்டில் வாழும் மனிதனோ மனிதனையே வேட்டையாடும் அவல நிலையை காண்கின்றோம். மனிதநேயம் இல்லையேல் உலகம் சுருங்கிவிடும். இதை உறக்கச் சொல்ல இல்லை நமக்கு உரைக்கச் சொல்ல வருகிறார்கள் எமது பள்ளியின் 8ஆம் வகுப்பு மாணவர்கள். வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே. எண்டூரு நரிவூரு கருவேலங்காட்டோரம் தட்டான சுத்தி சுத்தி வட்டம் போட்டோமே. பசி வந்தா குருவி முட்ட தண்ணிக்கு தேவம் குட்ட பறிப்போமே சோழ தட்ட பொழுதுதான் நம்ம சட்ட பொழுதுதான் நம்ம சட்ட. தந்தையே தந்தையே, வா என் அன்பு மகளே. தந்தையே, என் தோழிகளோடு விளையாடி கொண்டிருந்த இடத்தில் இதோ இந்த பொருள் கிடைத்தது. இப்பொருளை பற்றி பலவாறு சொன்னார்கள் என் தோழியர்கள். இருந்தும் தங்களிடம் கொண்டு வந்தேன் தந்தையே. ஆகா, பார்ப்பதற்கு வியப்பாக தோன்றுகிறது. அரிதான பொருளாக இருக்கக்கூடுமோ, இல்லை என்றால் புராதான பொருளாக இருக்கக்கூடுமோ? அமைச்சர் பெருமக்களுக்கு வணக்கம். இந்த சபை கூட காரணம் இதோ என் கையில் உள்ள பொருள் என்னென்று அறிவதற்கே. அறிந்திருந்தால் நீங்களும் கூறலாம். மன்னர் மன்னா, நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய பொருள் எங்களுக்கும் வியப்பை ஏற்படுத்துகிறது. ஆனால் என்ன அமைச்சரே? மன்னா, இப்பொருளை பற்றி இங்குள்ளோருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. நம் ஊரில் உள்ள வயதான வயோதிகர் எவரேனும் இருந்தால் அவரை சபைக்கு வரவழைத்து அறியலாம் என்று நினைக்கிறேன் மன்னா. அப்படியே ஆகட்டும். காவலாளிகளே, மன்னா, நம் ஊரில் வயதான வயோதிகர் எவரேனும் இருந்தால் உடனே சபைக்கு அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. வணக்கம் அண்ணா. வணக்கம் ஐயா. உங்களை இந்த சபைக்கு வரவழைத்ததன் காரணம் இதோ இந்த அரிய பொருளை பற்றி அறிவதற்கே. இந்த பொருள் என்ன பொருள் என்று தாங்களாவது அறிவீரா? மன்னா, மன்னிக்கவும், இப்பொருள் என்னென்று எனக்கும் விளங்கவில்லை. ஆனால் என் தந்தையாரிடம் கேட்டால் இது என்ன பொருள் என்று இச்சபையை அறிந்து கொள்ளலாம். என்ன, உங்கள் தந்தையாரிடமா? ஆமண்ணா. காவலாளிகளே, இவரின் தந்தையை உடனே சபைக்கு அழைத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னா வணக்கம். என்னை அழைத்ததன் நோக்கம் இதோ இந்த பொருளை பற்றி அறியவே. இப்பொருள் என் காலத்து நெல்மணியாயிற்று. என்ன, நெல்மணியா? வியப்பாக உள்ளது. உங்கள் காலத்தில் இவ்வளவு பெரிய நெல்மணியா? எப்படி? மன்னா, என் காலத்தில் பொய்யில்லை, பொறாமை இல்லை, கொலை இல்லை, கொள்ளையும் இல்லை. எங்கள் உழைப்பை மட்டுமே நம்பியிருந்தோம். இருப்பதை பகிர்ந்தோம். அதனால் எங்கள் மனம் விசாலமாக இருந்தது. மண்ணும் மகத்துவமாக இருந்தது. மண்ணில் விளைந்த நெல்மணியின் அளவும் பெரிதாக இருந்தது மன்னா. ஆனால் என் மகன் காலத்தில் எங்கு பார்த்தாலும் பொய், பொறாமை, கொலை, கொள்ளை அதிகரித்து மனித மனம் சுருங்கி மண்வளம் சுருங்கிவிட்டது. மண்ணில் விளைந்த நெல்மணியின் அளவும் சுருங்கிவிட்டது மன்னா. என்னது, நெல்மணியின் அளவு சுருங்கியதன் காரணம் மனித மனம் சுருங்கியதாளா? அமைச்சர்களே, எவையெல்லாம் மனிதநேயம் என்று கூறலாம்? ஒருவர் நமக்கு வணக்கம் செலுத்தும் போது அவருக்கு நாமும் வணக்கம் செலுத்துதல் என்பதும் மனிதநேயம்தான் மன்னா. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று நினைப்பதும் மனிதநேயம்தான் மன்னா. பிறர் மனம் மகிழும்படி பேசுவதும் மனிதநேயம்தான் மன்னா. வறியவருக்கு உணவளிப்பதும் மனிதநேயம்தான் மன்னா. அக்கம் பக்கத்தினரிடம் அன்புடன் பழகுவதும் மனிதநேயம்தான் மன்னா. அரசவை கலைஞர் பெருமக்களுக்கு வணக்கம். என் நாட்டில் விளையும் நெல்மணியின் அளவு பெருக வேண்டும் என்று நான் ஆசை கொண்டேன். ஆதலால் கலை நிகழ்வுகள் மூலம் மனிதநேயம் பற்றி உறக்க சொல்லுங்கள் இந்த சபைக்கு. அப்படியே ஆகட்டும் மன்னா. இனமென பிரிந்தது போதும், மதமென பிரிந்தது போதும், மனிதம் ஒன்றே தீர்வாகும். உயிர்களை இழந்தது போதும், உறவுகள் அழிந்தது போதும், அன்பே என்றும் தீர்வாகும். காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞாலம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும்
இருளும் விலகும் அந்த நாள் வரையில் அன்பினால் இறைவா இறைவா கனனு கனு கனனு கனனு கனு கனனு கனனு கனு கனனு கனனு கனு காலம் அது கண்முன் கண்ணீரை போல கரைந்தாலும் ஞாலம் அது ஞாயிற மேலே நம்பிக்கை இழந்தாலும் நாம பிறந்தபோது யார் யார் வந்து பார்த்தார்கள் என நமக்கு தெரியாது. நாம் இறக்கும் போதும் யார் யார் வந்து போவார்கள் என்றும் நமக்கு தெரியாது. மண்ணில் வாழும் வரை பார்க்கும் மனிதர்களிடம் அன்பாய் இருப்போம் மனித நேயத்துடன். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை.